சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ பயனர்களுக்கு குட் நியூஸ். ரூபாய் 15,000 ரூபாய் 25,000 உயரும் ஊதிய உச்சவரம்பு. பல ஆண்டு இயக்கம் ஒரு வழியாக முடிவிற்கு வருகிறது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கான ஊதிய உச்சவரம்பை மாதத்திற்கு ரூபாய் 15,000 ரூபாய் 25,000 உயர்த்த திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் மேலும் 1 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த சில மாதங்களில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஊதிய உச்சவரம்பு அதிகரிப்பால் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அதாவது இபிஎஃப் மற்றும் ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டம் அதாவது இபிஎஸ் ஆகியவற்றில் கட்டாயமாக இணைக்கப்படுவார்கள். தற்போது மாதத்திற்கு ரூபாய் 15,000க்கு மேல் அடிப்படை ஊதியம் பெறும் ஊழியர்கள் இந்த இபிஎஃப்ஓ திட்டங்களில் இருந்து விலகி செல்ல விருப்பம் உள்ளது. ஆனால் புதிய விதி அமலுக்கு வந்தால் இது மாறும். இபிஎஃப்ஓவின் மத்திய அறங்காவலர் குழு இந்த விவாதம் குறித்து அடுத்த கூட்டத்தில் அதாவது டிசம்பர் அல்லது ஜனவரியில் நடைபெற உள்ள கூட்டத்தில் இறுதி ஒப்புதல் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து தொழிலாளர் அமைச்சகத்தின் உள் மதிப்பீட்டின்படி ஊதிய உச்சவரம்பில் மாதத்திற்கு ரூபாய் 10,000 அதிகரிப்பு 10 மில்லியனுக்கும் அதிகமான தனிநபர்களுக்கு சமூக பாதுகாப்பு பலன்களை கட்டாயமாக்கும் என்று ஒரு அதிகாரிகள் தெரிவித்தார். பல பெருநகரங்களில் உள்ள குறைந்த அல்லது நடுத்தர திறன் கொண்ட தொழிலாளர்களின் மாத சம்பளம் ரூபாய் 15,000க்கும் அதிகமாக இருப்பதால் தொழிலாளர் சங்கங்கள் நீண்ட காலமாக ஊதிய உச்சவரம்பை உயர்த்த கோரி வருகின்றன. மேலும் அதிக உச்சவரம்பு அவர்களை இபிஎஃப்ஓவின் ஒரு பகுதியாக மாற்றும் என்று அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார். தற்போதைய விதிகளின்படி ஒவ்வொரு மாதமும் ஊழியரின் சம்பளத்தில் 12% ஊழியரும் 12% முதலாளியும் பங்களிக்க வேண்டும். ஊழியரின் முழு 12% இபிஎஃப் கணக்கிற்கு செல்லும். அதே சமயம் முதலாளியின் 12% ஆனது இபிஎஃப் 3.67% மற்றும் இபிஎஸ் 8.33% இடையே பிரித்து அனுப்பப்படும். ஊதிய உச்சவரம்பை உயர்த்துவது இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் நிதியையும் கணிசமாக அதிகரிக்கும். இது ஓய்வூதியத்தின் போது ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பலன்களையும் வட்டி வருவாயையும் அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது இபிஎஃப்ஓவின் மொத்த நிதி 26 லட்சம் கோடியாகவும் செயலில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை சுமார் 76 மில்லியனாகவும் உள்ளது. ஊதிய உச்சவரம்பு உயர்வு சமூக பாதுகாப்பு திட்டத்தை விரிவுபடுத்தவும் தற்போதைய ஊதிய அளவுகளுடன் ஒத்துப்போகவும் ஒரு முற்போக்கான படியாகும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இது இந்தியாவின் உழைக்கும் வர்க்கத்தில் ஒரு பெரிய பிரிவினருக்கு நீண்ட கால நிதி பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதிய பலன்களை அணுக உதவும். அதேபோல் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த மிகப்பெரிய சலுகையை 11 ஆண்டுகளுக்கு பின் மத்திய அரசு வெளியிட உள்ளது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை ரூபாய் 1,000 ரூபாய் 2,500 உயர்த்துவது குறித்து விவாதிக்க உள்ளது. இந்த முக்கிய விவாதம் பெங்களூருவில் அக்டோபர் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ள மத்திய அறங்காவலர் குழு அதாவது சிபிடி கூட்டத்தில் நடைபெற உள்ளது. குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வுக்கான முன்மொழிவு இக்கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய 1000 குறைந்தபட்ச ஓய்வூதியம் 2014 நிர்ணயிக்கப்பட்டது. அதன் பிறகு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. வாழ்க்கை செலவு மற்றும் பணவீக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பல தொழிற்சங்கங்கள் பல ஆண்டுகளாக கணிசமான உயர்வுக்கு கோரி வருகின்றன. 1000 என்பது வாழ்வதற்கு போதுமானதல்ல என்று வாதிடுகின்றன. சில தொழிற்சங்கங்கள் ஓய்வூதியத்தை 7,500 உயர்த்த வேண்டும் என்று கோரினாலும் இபிஎஃப்ஓ வாரியம் 2,500 உயர்த்தும் மிதமான திருத்தத்தை பரிசீலிக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இறுதி முடிவு அரசு ஒப்புதலுக்கு பிறகே அமலுக்கு வரும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.